என்னோட பேர் ராஜி ஜோசப். நீங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட நிறுவனம் கடந்த 30 வருஷமா மக்கள் மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில தரமான கல்வி, உடல் ஆரோக்கியம், அவங்க ஊட்டச்சத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைகளை நாங்க வரவேற்கிறோம். ஸ்கிரீன்ல இருக்க QR மூலமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். எங்கள் ஊர் சொரியமாட்டீங்க ஐயா. நான் எஸ்பிபிட்டேருந்து ஒரு 6 மாதமாக பொருள் வாங்கிட்டு இருக்கேன். நான் என் நிலமை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. நான் டிபி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான். ஏதோ நீங்கள் தர பொருளை வச்சு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஐயா. வருமானத்துக்கு வழி இல்லை. 2 பேருமே முடியாதவங்க. அப்பா கையில் வராமல் இருக்கார். தம்பி ஏது வேலை கிடைக்காது. நீங்கள் தர பொருளை வச்சு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் ஏதாவது உதவி சொன்னால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு மூச்சு வந்த நோயை டிபி ஆல்ரெடி பாதிக்கப்பட்டார். வேலைக்கு எங்கேயும் போக முடியறதில்ல. அவரும் மகள் வழி உடம்பு வெறுத்து போச்சுன்னு வாடிக்கை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே வீட்டில் தான் சார் இருக்கும். வேலைக்கு எங்கேயும் போக முடியலைங்க சார். இப்போ ரேஷன் கொஞ்சம் ஓடிச்சுட்டு இருக்கேன். பேசவே முடியலைங்க சார். பேசுறது அவ்வளோதான் என்னால் பேச முடியும். ஹோட்டல் கடைக்கு தாங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஹோட்டல் கடை தான். ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் எல்லாம் வருமானம் தான் வந்துச்சு. எல்லாம் முழங்கால் வலி, உடம்பு ஏற்பச்சு. அதுலேருந்து நிற்க முடியல, வேலை செய்ய முடியறதில்ல. அதோட 4 வருஷம் ஆகுது வேலைக்கு போய். 4 வருஷமாக வீட்டில் தான் இருக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு நல்லாயிருங்கிறாங்க. ஒன்றும் நல்லா வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் சுத்தமாக நடக்கவே முடியாது. முழங்கால் வலி, முட்டி தேய்மானம் போய் பெண்டிங் ஆகிப்போம். தேய்மானம் ஆகி போச்சுங்கிறாங்க. திருச்சி, முசிறி பெரிய ஆஸ்பத்திரி போனோம். முசிறி லோக்கலில் காட்டுப்புத்தூர் ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தோம். இங்கே என்ன ஒரு எங்கவள்ளி ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தோம். திருச்சி பெரிய ஹாஸ்பிட்டலில் 1 மாதமாக இருந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இதால் அதே இதில் தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. இந்த திங்கக்கிழமை மணிக்கு போகணும் சார். போகல. ஏன் போகல? கையில் காசு வராமல் சார் போகல. நீங்கள் வர சொல்லியிருந்தாங்க, போக முடியலைங்க சார். சரி, குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரி பண்ணுறீங்க? குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? குடும்ப செலவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. இந்த பெரிய ஒரு 1500 வருது. அது கொடுக்குறது அந்த இப்போ இடையில இந்த பருப்பு வந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகுது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் வேலைக்கு போக முடியாதீங்க? 4 வருஷம் ஆச்சுங்க. 4-5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆகி போச்சு வேலைக்கு. தம்பியை வந்து பார்த்தோன்னா படிக்க வைக்கிறது நமக்கு அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன். 7வது படிக்கிறான். அந்த நோட்டு பண்ணாவே நான் இப்போ வெளியில் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி தான் சார் நான் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. சரி, இவனுக்கு இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன சமைச்சு சாப்பிடுங்க? இந்த மாதிரி சாப்பாடு ரேஷன் சாப்பாடு கொண்டு போக மாட்டான். ஸ்கூலில் வாங்கிக்குவோம். அதான் 3 சார் வாங்கிக்குவோம். கொண்டு போகிறதுலாம் இல்லைங்க. எங்கள் ஸ்கூலில் தான் வச்சு வாங்கி சாப்பிட்டுக்கோம். சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். உங்களுக்குலாம் நாங்கள் வீட்டில் ரேஷன் போட்டு சாப்பிட்டுருக்கோம். இங்கே வந்து இப்போ காலனி வீடு தான் சார். இங்கே தான் சார் இருக்கும். சொந்த வீடு தான். இது அப்பா வீடு. இங்கே வந்து ஒரு 4-5-6 வருஷம் இருக்கும் சார். இங்கே வந்துருக்குறோம். எங்கள் வீட்டு போகல, எங்கள் வீட்டுக்கு போகல. இங்கே தான் சார் இருக்கும். அப்பா வீடு தான் சார் இருக்கு. அப்பா கைகள் வராமல் இருக்காரு. அப்பா கைகள் வராமல் அவருக்கு பாதுகாப்பாக நான் அங்கே தான் சார் இருக்கேன். அவருக்கு சாப்பாடு சோறு தண்ணி பண்ணுங்க. இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். நாங்கள் தான் சார் 4 பேர் தான் சார் இருக்கோம். அவர் கைகள் வர முடியாது, நாங்களும் உடம்பு முடியாமல் நாங்கள் 4 பேர் தான் சார். எஸ்பிபிடிக்கு நன்றி. நாங்கள் 6 வருஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார்.